கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் தொடர்ச்சியாக நம்ம இந்த காரியத்தை நாம் பார்க்குறோம் என்றால், நம்முடைய காலை ஆராதனையில் அப்போஸ்தலருடைய நடபடிகளை தான் நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் ஒரு ஸ்பெஷல் புக்கு நம்மளோட நியூ டெஸ்டமெண்ட்டில். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஹிஸ்ட்ரி புக்கு எது அப்படின்னா இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள். எப்படி சபை உருவாகிறது, எப்படி ஆண்டவர் சபையை, ஏர்லி சர்ச்சை, ஆதி திருச்சபை எப்படி உருவாக்கினார், இந்த காரியங்கள் எல்லாமே இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக நம்ம வேதாகமத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். இதில் 16லேருந்து 18 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்ன காரியங்கள். இந்த ரெட் லெட்டர் பைபிள்லாம் வச்சுருந்தீங்கன்னா, அந்த ரெட் லெட்டர் பைபிளில் இந்த வசனத்தெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் யார் சொன்னது? ஜீசஸ் ஹிம்செல்ஃப் செட் திஸ். என்ன சொல்லியிருக்கிறார் என்று நம்ம வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்தார், நமக்கு தெரியும். அப்படி அவர் செய்யும் பொழுது அவருடைய பாடு மரணத்தை நெருங்குகிற அந்த காலகட்டத்தில் தான் அவர் இந்த காரியத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் யாரை உங்களுக்கு தந்தருள போகிறார் என்றால், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு பர்சன், ஹீ இஸ் அ பர்சன். அவர் ஒரு நபர். நம்ம வீட்டில் எப்படி 4 பேர் இருக்கிறோமோ, 5 பேர் இருக்கிறோமோ, அதே போல் அவரும் ஒரு நபர். அவர் எப்பொழுது நம்ம கூட இருப்பாராம்? என்றென்றைக்கும். ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது ஃபார் எவர் என்று வார்த்தை சொல்லுது. ஃபார் எவர், எப்பொழுதுமே நம்ம கூட இருக்க போகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நமக்கு தெரியும் நம்மளுடைய பிலீஃப். இப்போ நிறைய மார்க்க பேதங்கள் மக்களுடைய மனதை கன்ஃபியூஸ் பண்ணுது. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம யாரை பிலீவ் பண்ணுறோம்னா ட்ரினிட்டி காடை நம்ம பிலீவ் பண்ணுறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3இல் ஒன்றானவர். அவங்க 3 பேர் கிடையாது, 3இல் ஒன்றானவர். 3 in 1 God, ட்ரையூன் காட். இப்போ இவர் யார்கிட்ட வேண்டிக் கொள்கிறாரு? பிதா கிட்ட வேண்டிக் கொள்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் யார்கிட்ட வேண்டிக் கொள்கிறாரு? பிதா கிட்ட வேண்டிக் கொள்கிறார். அப்போ பிதாவானவர் யாரை நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, யாரை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, யாரை நமக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறார் என்றால், சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அனதர் கம்ஃபர்டர், ஹீ ஷால் கிவ் யூ அனதர் கம்ஃபர்டர். அடுத்த வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவரை யாரால் பெற்றுக்கொள்ள முடியும், யாரால் பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத வசனம் சொல்லுகிறது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கான். உலகம் அந்த பரிசுத்த ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. 5 பேர் உட்காருவாங்க ஒரு பெஞ்சில். அந்த 5 பேரில் 2 பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் இருக்கும், 3 பேருக்கு இருக்காது. அதுக்காக அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர் அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, இவர்கள் இருவரும் அறிந்து இருக்கிறார்கள். அப்போ உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறிய முடியவில்லை. ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிறது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கேன். 4 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா 4 பேருக்கு நடுவுலையும் அவர் இருக்கார். அந்த 4 பேர் இருக்கீங்க பாருங்கள், ஒருத்தருக்குள்ளேயும் அவர் இருக்கார். அவங்களுக்கு நடுவுலையும் இருக்கார், அவங்களுக்கு உள்ளேயும் அவர் இருக்கிறார். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க.
14-17 சொல்லுது பாருங்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆவியானவர் என்னென்ன கிரியைகளை செய்கிறார், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்னென்ன கிரியைகளை செய்கிறாருங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஃபைனலாக அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசு கிறிஸ்து பரமேறி போயிருக்கிறார். அவரை பார்த்த சீஷர்கள், அவர் பரமேறி போனார்ல, மறுபடியும் அவர் வரப்போகிறார். இதுதான் மொத்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் மறுபடியும் வரப்போகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் திரும்பி வருவேன். நம்ம திக்கற்றவர்களாக விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போது அடுத்த வசனம் நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம போன என்னோடய சர்மன்லேயும் இந்த வசனம் தான் வாசித்தோம். ஆனால் அந்த வசனம் வாசிக்காமல் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-4. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்ன ஆயிற்று, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். நம்ம என்ன வார்த்தை சொன்ன நான், ஒன் அக்கார்ட் ஒன் பிளேஸ், ஒரு மனம் ஓர் இடம். சொல்லுங்கள், ஒரு மனம் ஓர் இடம். நம்ம ஒரு இடத்துல கூடியிருக்கோம். அந்த ஒரு இடத்துல கூடும்போது ஒரு மனம் இருக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஒன் அக்கார்ட் ஒன் பிளேஸ். அப்போ இவர்கள் அனைவரும் 120 பேரும் ஒன்றா கூடியிருக்காங்க, ஒரே இடத்துல கூடியிருக்காங்க, ஒரே மனசாக இருக்காங்க. சேம் லவ், சேம் ஹார்ட், சேம் ட்ரஸ்ட், சேம் ப்ராமிஸ். எல்லாருக்குள்ளேயும் என்ன இருந்தது, அதே ஆண்டவருடைய அன்பு, ஒரே இருதயம், ஒரே நம்பிக்கை. நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார்ல, அதனால் அவங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேல் வீட்டறையில். இந்த மேல் வீட்டறையில் அவர்கள் காத்து கொண்டிருந்த நாளில், பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் என்ன நடந்தது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. ஒன் அக்கார்ட் ஒன் பிளேஸ். அவங்க ஒரே மனசோட ஓர் இடத்துல கூடி கர்த்தருக்காக காத்திருந்த பொழுது தானாகவே வானத்திலிருந்து பலத்த காற்று உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அதற்கு பிறகு நடக்கிறது என்ன, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவரவர்களுக்கு தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, ஆனால் இவங்க யாருடைய பாஷையில் பேசுகிறாங்க, நம்முடைய ஜென்ம பாஷையில் பேசுகிறாங்களேன்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு தேவனாகிய ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு வரத்தை அன்றைக்கு தந்தருளினதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே நாளில் வந்தார். அன்றைக்கு முதல்ல ஆதி திருச்சபை நிறுவப்பட்டதே. பேதுரு அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்களே. அவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார். ஆமென். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். எதை மாற்றி அமைப்பார்? நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள போகிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22-23. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், சிறு பிள்ளைகளுக்கு தெரிந்த வசனம். என்ன, மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கிறது? மன்னிக்கும், நீங்க 22 படிங்கம்மா, அப்புறமா இது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆவியின் கனிகளை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவங்களோட வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்னால், அங்கே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஆவியின் கனி, த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் என்னவாக இருக்கிறது? 9 கனிகள் இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது நமக்கு தெரியும். நம்ம ஆவியின் கனியில் இஃப் வி வாக் பை த ஸ்பிரிட், our life will be transformed by power. இப்போது 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த வசனம் நமக்கு தெரியும். இப்போ 16th verse வாங்க.
இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கு ஏற்றபடி இப்போ அடுத்தது வாசிங்கம்மா. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும்போது என்ன நடக்கும்னா, நமக்குள்ளே இருக்கிற மாம்ச இச்சைகள் டிம்னிஷ் ஆகும். அதாவது நீங்கள் நிழல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூரியன் உதைக்கிற திசையில் நம்ம நிழலை பார்க்குறதுக்கும் அது அப்படியே ஃபேடாக சூரியன் இறங்க 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 நம்மளோட நிழலோட லெங்க்த் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன ஆகும்? பெருசாகவும் பார்த்துருக்கீங்களா? நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி நோட்டீஸ் பண்ணுங்கள். நம்மளோட நிழல் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது நம்மளோட நிழலோட லெங்க்த் எப்படி இருக்குது, அது ஃபேட் ஆகும்போது நம்மளோட நிழலோட லெங்க்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இறங்குகிற பொழுது, அவருக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மாம்ச கிரியைகள் டிம்னிஷ் ஆகிடும், அது இல்லாமலே போயிடும். அப்படி மாம்சத்தினுடைய கிரியைகள் என்னவாக இருக்கிறது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது இங்கே இருக்கிற இந்த மாம்ச ரீதியான காரியங்கள் நம்மை விட்டு அகலுவதை நம்மால் பார்க்க முடியும். செக்ஷுவல் இம்மாராலிட்டி, மாரல் இம்ப்யூரிட்டி, என்வி என்று சில விஷயத்தை மாத்திரம் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இப்போ நாம் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி செய்திருக்கிறார் என்றால், மாற்றி அமைத்து இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து இருக்கிறார். அப்போ அவர் நம்மை மாற்றி அமைக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவற்றுக்கெல்லாம் இடமே கிடையாது. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு இடமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற்றி அமைத்து இருக்கிறார். Holy Spirit changes our character. பல பரிசுத்தவான்களுடைய டெஸ்டிமனியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். இல்லை அப்பேற்பட்டவர்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கம் அக்ராஸ் பண்ணியிருப்போம், நம்ம சந்திச்சிருப்போம். அவங்க பரிசுத்த ஆவியானவரை, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவங்க வேறு மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவராக இந்த மாதிரியெல்லாம் மாறி இருக்காரு. எப்படி இது பாசிபிள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள கிரியை நடப்பிக்கிறார். அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிருக்கிறது? மாற்றி அமைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. சரி, எவ்வளோ நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம்? அதுக்கு ஏதாவது லெவல் இருக்கா? பார்க்கலாமா? அந்த வசனத்தை பார்க்கலாமா? லூக்கா 11:13. எந்த அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க, லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஈவுகளை கொடுக்குறீங்களா? நல்ல ஈவுகளை, குட் கிஃப்ட்ஸை நீங்கள் கொடுக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அஷூரன்ஸ் ஆண்டவர் வந்து கொடுக்குறார். நீங்கள் பரமபிதாவின் இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு தந்தருள்வாருங்கிறத அஷூரன்ஸாக சொல்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மளுடைய ஆவல் அல்லது வாஞ்சை அல்லது தாகம், ஹங்கர், தர்ஸ்டி, இதெல்லாம் வார்த்தைகள் இருக்கு இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு ஹங்கராக இருக்குமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த அளவுக்கு இந்த கப்பு காலியாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும்? நம்ம நிரப்ப முடியும். நாம் நம்மை வெறுமையாக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே வருவார். அவர் நம்மை முற்றிலுமாக நிரப்புவார். நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். ஆமென். இப்போது பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறாருங்கிறத நம்ம பார்த்தோம்.
அடுத்தது அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. The Holy Spirit convicts us of sin. திருப்பி கொள்ள போகிறோம் மறுபடியும் யோவான் 16, ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். யோவான் 14, முழு புக்குமே யோவான் முக்கியமானது. இந்த 14, 15, 16லாம் முக்கியமான அதிகாரங்கள். 16, 7லேருந்து 11 வாசிங்கம்மா. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூ உலகை விட்டு தங்களுடைய பிதாவின் இடத்துல போகிறத குறித்து சொல்றார். பிதாவின் இடத்துல அவர் என்ன பண்ண போகிறாரு? இன்னும் கொஞ்ச நாட்களில் அவர் போகிறார். அதை பற்றி தான் தன்னுடைய சீஷர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க எல்லாருமே இவர்களோடு கூட இருந்ததுனால, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? பிரயோஜனமாக இருக்க போகிறது. நான் போலனா யார் வர மாட்டாரு? தேற்றரவாளன். நம்முடைய ஜீசஸ் கிறிஸ்து பரம் ஏறின பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகுதான், அதாவது பரமேறி சென்ற 10வது நாள், ஜீசஸ் கிறிஸ்து மரித்த அவர் உயிர்த்தெழுந்ததுலேருந்து 50வது நாள். ஓகே, அந்த நாளில் தான் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் சபைக்கு கொடுக்கப்படுகிறார். இங்கே சொல்லப்படுகிறது, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், நான் போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். தொடர்ந்து வாசிப்போம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் பாவத்தை குறித்து முதல்ல பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நம்மளை கன்விக்ட் பண்ணுவார்? கன்விக்ஷன்னா என்னது? கண்டிக்கிறது. கன்விக்ஷன். எதற்கு நம்மளை கண்டித்து உணர்த்துவாரா? பாவத்திற்கு கண்டித்து உணர்த்துவார். சரி, வாட் இஸ் மீன் பை சின்? பாவம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இந்த பைபிளில் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத மீறணும்னாலே அது எதாக சொல்லப்படுகிறது? பாவம். அந்த கன்கார்டன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லலை, பட் ஆன்லைனில் அந்த கன்கார்டன்ஸ் வரும். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் சொல்லிட்டு பைபிள் பாவத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. பாவம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இப்போ பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று வரப்போகுது. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் டேவை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நம்ம அனைவருக்குமே அதில் ஒரு அவேர்னஸ் இல்லை. என்னைக்கு வேணாலும் கர்த்தருடைய வருகை வரலாம். கர்த்தர் நியாய தீர்ப்பில் நம்மை நிறுத்துவார். We should be ready for it. அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்து நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுக்கணும். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ப்ராமிஸாக, கிஃப்டாக நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்போ கொடுக்கும் பொழுது அந்த பாவம்ங்கிற ஒன்று நமக்குள்ளே வரும்பொழுது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்மளால் கம்ஃபர்டபுளாகவே இருக்கவே முடியாது. நம்மளை அது அப்படியே நெருக்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் மீதி பேருக்கு அந்த பாவமா, இது சின்னா, வாட் இஸ் மீன் பை சின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியும், அவங்களால அந்த ட்ராக்கில் நடக்கவே முடியாது. ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார், இல்லை நீ செய்வது தவறு, இந்த வழியில் நீ போகாத. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஆண்டவரை ருசி பார்த்துருக்குறாங்க, ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்காங்க. அதனால் ஆண்டவர் அவர்களை பாவத்தில் போகிறதுக்கு விடவே மாட்டார். அப்படி ஒருவேளை அவங்க அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு பாவத்தில் நடக்கிறாங்கன்னா அவ்வளோதான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜென்டில்மேன், அவர் கடந்து விடுவார், கடந்து போயிடுவார். இவங்க என்ன காரியத்தினாலும் செய்து கொள்ளலாம் அதற்கு பிறகு. ஸோ ஹீ கான்ஸ்டன்ட்லி கன்விக்ஸ் அவர் ஹார்ட்ஸ். கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பார். நம்முடைய இருதயத்தை அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இல்லை, நீ அட்டர் பண்ணது, நீ செய்தது இது தவறு. சம் பீப்புள் ஆக்டிவ்லி அந்த இக்னோர் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய இன்னர் வாய்ஸ், ஆண்டவர் பேசுகிற அந்த உள்ளேருந்து பேசுகிற அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் மென்மையாக பேசுவார், சாஃப்டாக பேசுவார். அதை என்ன பண்ணிடுவாங்க?
இக்னோர் பண்ணிடுவாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கும்? இஃப் வி சப்ரஸ் த ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இன் ஆர் லைஃப், ஹீ நோ லாங்கர் கன்விக்ஸ். அப்படியே அவர் விட்டுருவார். நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நிலைமை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது தான் அவர் சொல்வார், ரிப்பன்ட், மனம் திரும்பு. அப்போ மனம் திரும்பி நம்ம செய்த பாவத்திற்கு நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். இல்லை என்றால் ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஸோ ஏன் இது எல்லாமே? ஏன் உலகத்தில் இருக்கிற அவங்க என்னன்னாலும் செய்யலாம், கிறிஸ்தவர்கள் இதுக்குள்ளே என்ன இருக்கோ, இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமா செய்யணும்? ஆமாம், அதை மட்டும் தான் செய்யணும். வை? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருக்க வேண்டும்ங்கிறது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். டீனேஜ் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த டவுட் இருக்கும். அவங்க மாத்திரம் செய்கிறாங்க, ஏன் நான் செய்யக்கூடாது? இதான் ரீசன். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய முன்னோடி, நம்முடைய பயணியர், நம்முடைய ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் என்ன செய்தாரோ அதை தான் நம்ம செய்யணும். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நடக்கும் பொழுது இந்த நம்ம நடுவில் வருகிற பாவமோ, பாவத்தினுடைய இச்சைகளோ, உலகத்தினுடைய வஞ்சனைகளோ நம்ம அதில் விழுந்தே போக மாட்டோம். கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரே தேவன் கொடுத்தாரே. ஜீசஸ் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் நடந்து போகிறாரு. அவர் பின்னாடியே அவ்வளோ பேர், அவ்வளோ மல்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுது, எண்ணுக்கடங்காத மக்கள், அதாவது கவுண்ட்டிலே வராத மக்கள் அவர் என்ன பண்ணுறாங்க? ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட்டு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டாரு. சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரு, மரித்தார், உயிர்த்தார், பரம் ஏறிட்டார். ஆனால் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் வழி நடத்த ஆள் இல்லைன்னு சொல்ல நம்ம முடியாது. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கார், நம்ம நடுவுலையும் அவர் இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த யோவான் 14வது அதிகாரத்தை நம்ம வைத்து கொள்ள போகிறோம். அடுத்தது 25லேருந்து 26 இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துகிறவராகவும் இருக்கிறார். 25லேருந்து 26 வசனம் வாசிங்க. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாவற்றையும் உங்களுக்கு நம்மை போதித்து வழி நடத்துகிற ஒரு கவுன்சிலர், ஒரு மென்டர், ஒரு அட்வைசர் நமக்கு உண்டு. நம்ம பல நேரத்தில் எந்த டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியாதபடி நம்ம குழம்பி போயிருக்கிற நேரத்தில் நம்ம எங்கேயுமே ஓடவே வேண்டாம். ஒரே இடத்துல உட்காந்து அவரை நோக்கி பார்த்தோம்னா அவர் நமக்கு கவுன்சிலிங் கொடுத்துருவார். ஆமென். அவரே நமக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத காமிச்சிருவார். நம்மை போதித்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் எதை நமக்கு நினைப்பூட்டுவார்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி தான் நினைப்பூட்டுவார். ஜீசஸ் கிரைஸ்டோட டீச்சிங்ஸை பற்றி தான் நினைப்பூட்டுவார். நம்ம இந்த சர்மனோட ஃபஸ்ட்டு வசனம் நம்ம படித்தோம். ஜீசஸ் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பிதாவானவர் யாருக்கு கொடுக்குறாரு? இந்த உலகத்திற்கு கொடுக்குறாரு. அந்த அந்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்டு பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பிதா நமக்கு கிஃப்டாக கொடுக்குறார். இப்போ இந்த வசனத்தை பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்துகிறார். எதற்கு நேராக போதித்து நடக்கிறார்னா, சத்தியத்திற்கு நேராக போதித்து நடத்துகிறார். He guides us to the truth. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்றால் அதை நாம் உணர வேண்டும். இப்போ யோவானுக்கு நம்ம நேராக நம்முடைய பைபிளை திருப்பிக்குவோம். யோவான் 16
அதில் 12லேருந்து 13 அந்த வசனத்தை வாசிச்சுட்டு மறுபடியும் இங்கே வருவோம் நம்ம. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? அவர் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் தம்முடைய, அப்போ ஹோலி ஸ்பிரிட்டை தனியாக மூவ் பண்ண மாட்டார். அவர் தன்னுடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஸோ ஹோலி ஸ்பிரிட் இஸ் ட்ரூலி ஒர்க்கிங் பேஸ்ட் அப்பான் த டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட் நம்ம மத்தியில் வந்திருக்கார். ஓகேவா? சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் அவர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இஃப் யூ வாண்ட் யுவர் லைஃப் டு பி ட்ரிவன் பை ஹோலி ஸ்பிரிட், இப்போ ஒரு கார் இருக்குன்னா அந்த காரோட கண்ட்ரோலு டிரைவர்கிட்ட இருக்கு. அந்த டிரைவர் எதை வச்சு ஓட்டுறாரு? ஸ்டியரிங் வீல் வச்சு ஓட்டுறாரு. கரெக்டாக? அப்போ அந்த ஸ்டியரிங் வீலை ஓட்டுகிற அந்த டிரைவரை பொறுத்து தான் அந்த காரோட மூமெண்ட் இருக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம காருக்கு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட ஸ்டியரிங் வீலை பரிசுத்த ஆவியானவர் ஓட்டுனால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும்? ஸ்மூத்தாக போகும். எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த முடியும்? அந்த லிங்க் எங்கேருந்து வருதுன்னா, when you read the scriptures of God, நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு கூட இணைந்து பேசுவாங்க. சில நேரம் நம்ம யோசிப்போம், இங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனத்துக்கு நேராக என்ன பண்ணுது இந்த உலகம்? ஓடுது. இல்லை, தீர்க்க தரிசனம்ங்கிறது கர்த்தருடைய வார்த்தையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராஃபஸி. சில நேரம் சில பிளெஸ்ஸிங்ஸு, சில ஃப்யூச்சரில் நடக்கிற ஒரு காரியங்கள் நமக்கு சொல்லப்படுங்க. அதான் ஃபோர்த் டெல்லிங். ஃபோர் டெல்லிங்னு ப்ராஃபஸியை 2 விதமாக பிரிப்பாங்க. ஃபோர் டெல்லிங், ஃபோர்த் டெல்லிங். FORE ஃபோர் டெல்லிங், ஃபோர்த் டெல்லிங் FORTH. இப்படின்னா என்ன? சில நேரம் உங்களுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. சில வேளைகளை ஃபோர்த் டெல்லிங் என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாக்குதத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிறது சொல்கிறது தான் ஃபோர்த் டெல்லிங். அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிப்பார். இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் தெரியும், சங்கீதம் 128 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி நமக்கு தெரியும். இந்த வசனத்தை நம்ம சொல்லும் பொழுது தான் அந்த வசனத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? கிளைம் பண்ண முடியும் இல்லையா? அந்த வசனம் நமக்கு தெரிந்தால் தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் வில் பி ட்ரூலி ஒர்க்கிங் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக மூவ் பண்ணுறதுக்கு எது வழிவகை செய்து கொடுக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் நிற்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். நம்ம ரொம்ப அதை கிளியராக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம நிற்கும் பொழுது தான் யார் கிரியை செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். கர்த்தருடைய வார்த்தையே இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்க மாட்டார். We need to stand on the word of God for Holy Spirit to move. ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவங்க காத்திருந்தாங்க. எருசலேமில் காத்திருக்க சொன்னாரா? அவங்க காத்திருந்தாங்களா? அவங்க காத்திருந்த பொழுது தான் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வாழ்ந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கியதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் மூவ் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களில் வார்த்தைகளில் நம்ம காத்து இருக்க வேண்டும். இப்போ இன்றைய காலகட்டங்களில் த வேர்ட் ஆஃப் காட், பைபிளே நமக்கு தேவையே இல்லை. 35,000 rupees மொபைல், 50,000 rupees மொபைல், 1 lakh rupees மொபைல். நம்ம ஸ்டேட்டஸை நிர்ணயம் பண்ணுறது எது நிர்ணயம் பண்ணுது? நம்ம மொபைல் நிர்ணயம் பண்ணுது. ஆனால் அவங்கக்கிட்டலாம் என்ன இல்லை? பைபிள் இல்லை. நிச்சயமாக ஃபோனில் பைபிள் படிக்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு சூழ்நிலை. ஃபோனில் பைபிள் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
இன்டர்நெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேணால் பைபிள் படிக்கலாமே தவிர இன்டர்நெட்டை ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியாது? பைபிளை படிக்க முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்து நம்மளோட லைஃப்பில் மூவ் பண்ணுவார், எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவார், எப்படி நம்ம கூட வந்து கனெக்ட் பண்ணுவார், என்ன கனெக்ஷன் இருக்குது நம்மளுக்கும் அவருக்கும்? இந்த வார்த்தை தான் அந்த கனெக்ஷனை மேக் பண்ணுது. நீங்கள் திராட்சை, நம்ம எப்படி இருக்கோம்? கொடியாக இருக்கும். அவர் திராட்சை செடியாக இருக்கார். என் வார்த்தை உங்களில் நிலை பெற்றிருக்கும் பொழுது தான் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை ஆண்டவர் வந்து தருவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த வார்த்தையின் மீது நாம் நிற்க வேண்டும். அப்பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வர்றதுக்கு நம்ம ஒரு ரூமை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர் வந்து கிரியை செய்வதற்கு ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த அட்மாஸ்பியரை ரெடி பண்ணி கொடுக்கறது கர்த்தருடைய வார்த்தை. அடுத்தது பார்க்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற அந்த போல்ட்னஸில் நம்ம என்ன செய்வோம்னா, கிறிஸ்துவை நம்மளால் பிரகடனம் செய்ய முடியும். இதே காரியத்தை நம்ம லாஸ்ட் சம்மரில் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31 என்ன நடந்தது? பேதுரு என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிகிறது. எப்படி இவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு பேதுரு, ஒரு மீன் பிடிக்கிற ஒரு தொழிலை செய்கிற ஒரு பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் யாரை பிரகடனம் பண்ணுறாரு? ப்ரொக்ளைம் பண்ணுறாரு. ஜீசஸ் கிரைஸ்டை ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அவர் ப்ரொக்ளைம் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையே மாறுது. 2ஆம் அதிகாரம் 14-41 நம்ம படிக்கும் பொழுது அவர் காஸ்பலையும் ப்ரீச் பண்ணுறாரு. அந்த காஸ்பல் மூலமாக 3000 பேர் பேப்டிசம் எடுத்ததை குறித்து நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறமா பீட்டரும் சரி, பேதுருவும் சரி, யோவானும் சரி, அந்த சனகரி முன்பாக அவர்கள் நிறுத்தப்படும் பொழுது அவங்க சாதாரணமாக பேசலை, அவங்க பயந்து பேசலை, அவங்க போல்டாக பேசினாங்க. எப்படி இவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு தைரியம் வந்தது? இவங்க கலிலேயர்கள் தானே. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பலனை கட்டளையிட்டார். ஆனால் இப்போ இருக்கிற நம்மளுடைய இந்த கான்டெம்பரரி வேர்ல்டு, இப்போ இருக்கிற இந்த தற்போதைய இந்த சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவரால் நம்மளால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை நம்ம ப்ரே பண்ணும்போது, ஒருவேளை நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதற்கு பிறகு நம்முடைய காரியங்களில் கண்டினியூ பண்ணும்போது, வேலை பார்க்கும் பொழுது அவர் நம்ம கூட இருக்கிறதே நம்மளால் என்ன பண்ண முடியல, பல நேரத்தில் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் தனியாக இல்லை, அவர் உங்கள் கூட இருக்கார், உங்களுக்கு நடுவுலையும் இருக்கிறாருங்கிறத மறுபடியும் சொல்கிறார். இப்போ மத்தேயுக்கு நேராக நம்மளுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். மத்தேயு 10:19 நேராக திருப்பிக் கொள்ள போகிறோம். இஃப் யூ ஆர் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் யூ வில் ப்ரொக்ளைம் த காஸ்பல். சொல்லுங்கம்மா, வாசிங்க. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பரிசுத்த ஆவியானவர் எந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியங்களை பேச வேண்டும், எப்படி காஸ்பலை பிரகடனப்படுத்த வேண்டும்ங்கிறத அவர் உங்களுக்கு போதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு பி அ மவுத் பீஸ். நம்ம வாயை விரிவாக திறக்கும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தையினால் நம்முடைய வாயை நிரப்பி அவருடைய குட் நியூஸை, அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல நம்மை பயன்படுத்துவார். இந்த காஸ்பல், இந்த கோ அண்ட் ஸ்பெல் காஸ்பல் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கவில்லை என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கன்னு அவர் சொல்லிட்டார். இது என்ன நம்ம சொல்லுவோம்? திஸ் இஸ் த கிரேட் கமிஷன். திஸ் இஸ் அ கிரேட் கமிஷன். இது பிரதான கட்டளை. நமக்கு 10 கட்டளை தெரியும் இல்லையா? ஆனால் இந்த கட்டளைங்கிறது என்ன கட்டளை? பிரதான கட்டளை, கிரேட் கமிஷன். இந்த கிரேட் கமிஷனுங்கிறது நம்ம எல்லார் மேலேயும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரேட் கமிஷனை நம்ம செயல்படுத்துறதுக்கு நமக்கு யாருடைய ஹெல்ப் தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய ஹெல்ப் தேவை. கர்த்தரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ஹோலி ஸ்பிரிட்டோடைய பவர் தேவை. நம்ம மதர் சர்ச்சோட இந்த லாஸ்ட் சண்டே சர்வீஸை யார் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல, வாட்ச் பண்ணுங்க.
அதில் ஒரு விஷயம் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நான் அதை உங்களுக்கு அப்படியே நிறுத்துகிறேன். 1 minute டெஸ்டிமனி சொல்கிறாங்களாம் குட்டி பசங்க, படிங்க, அதை போய் பாருங்கள். லாஸ்ட் வீக்கோட நம்மளுடைய மதர் சர்ச்சோடைய யூடியூப் சர்மனை பாருங்கள். குட்டி பசங்க எத்தனை நிமிஷத்தில் சொல்கிறாங்க? 1 நிமிஷத்தில் கர்த்தரை பற்றி சுவிசேஷத்தை மாலில் போய் அறிவிக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க. தேவஜனமே, நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த குழந்தைகளை நிரப்புனதுனால தான் அந்த போல்னஸில் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது? போய் கர்த்தரை பற்றிய சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் யூ கேன் ப்ரொக்ளைம் த காஸ்பல். நிறைய நேரத்தில் நம்மளுக்கு காஸ்பலை சொல்கிறதுக்கு ரொம்ப பயம். இந்த கவர்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க, அந்த கவர்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க, இந்த அத்தாரிட்டியில் என்ன சொல்லுவாங்க, அதில் என்ன சொல்லுவாங்க. If you have the Holy Spirit, you will have the power, you will have the boldness to preach about God. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன காரியத்தை கொடுக்குறார்னா, அவர் வரங்களை அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த வரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவனாகிய ஆண்டவர் பரிசளித்து இருக்கிறார். இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. The Holy Spirit gives the gift to every believer. ஒரு பிலீவருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். ஒரு பிலீவருக்கும் ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறார். இதோட அல்டிமேட் கோல் என்ன? ஏன் அந்த கிஃப்ட்டை அவர் கொடுக்குறார்? என்ன ரீசனுக்கு கொடுக்குறார்? வாட் இஸ் த பர்பஸ்? டு சர்வ் த பாடி. இந்த சபையை சர்வ் பண்ணுறதுக்காக, இந்த சபையை மேம்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கிறாரே தவிர நம்முடைய சொந்த பெயரையோ புகழையோ நிலைநாட்ட அப்பேற்பட்ட வரங்கள் கொடுக்கப்படவே இல்லை. The gifts have been given to serve the body of Christ. அடுத்தது to advance the gospel. கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காகவும் கர்த்தருடைய இந்த சபைக்கு ஊழியம் பண்ணுறதுக்காக தான் இந்த வரங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வாசிங்கம்மா. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12:4-1. இதுல ஒவ்வொரு விதமான வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஆமென். கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் ஒன்று, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் 2, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் 3, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் 4, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் 5, வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும் 6, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் 7, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் 8, வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 9 விதமான வரங்களை ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிறார். ஸோ இந்த வரங்கள் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன? டு சர்வ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அவருடைய பாடி ஆஃப் கிரைஸ்ட்டுங்கிறது எது? இந்த சபை. இந்த சபையில் ஊழியம் செய்வதற்காக தான் கர்த்தர் இந்த வரங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். இதில் 4ஆம் வசனத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது வரங்களில் எப்படி இருக்கிறது? வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம கையை பார்ப்போமே. நீங்கள் என்றைக்காவது உங்கள் விரலை பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு விரலை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த விரலை யூஸ் பண்ணாமல் ஒரு வேலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, இது தேவையே இல்லை, இந்த விரலை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று இந்த விரலை யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு பொருளை எடுக்க ட்ரை பண்ணுங்களேன். அப்புறம் இந்த ஃபிங்கர் வந்து வீக் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. இந்த விரலை இல்லாமல் ஒன்று எடுக்க பாருங்களேன், முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி இல்லை. ஒய்? இட் இஸ் மேட் வித் அ பர்பஸ். ஆண்டவர் ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த விரல்களில் கூட ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருக்கிறார். இது ஒன்றொன்றும் ஒரு ஷேப்பில் இருக்குது, ஒன்றொன்றும் ஒரு பர்பஸ்க்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது.
இப்போ கர்த்தர் எப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் சபைக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க, எப்பேற்பட்ட வரங்களை ஒருத்தருக்குள்ளே கொடுத்துருக்கிறார் பாருங்க. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கு கர்த்தர் என்ன வரத்தை கொடுத்துருக்கிறாரு? ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம். ஒரு சிலருக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட கிஃப்டிங்கை கொடுத்துருப்பார். நீங்கள் உங்கள் கிஃப்டிங்கை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அடுத்தது அறிவை உணர்த்தும் வசனம். போதனைங்கிறது வேற, உணர்த்துதுங்கள்ங்கிறது வேற. போதனைங்கிறது வேற. அவங்க போதிக்கிற வசனம் ஒரு டேலண்ட்னா, ஒரு கிஃப்டிங்னா, அடுத்தது அறிவை உணர்த்துகிற வசனம், அப்பேற்பட்ட ஒரு வரம். அடுத்தது ஆவியினாலே, அந்த ஆவினாலே நமக்கு ஆண்டவர் என்ன ஒரு கிஃப்டிங் கொடுத்துருக்காரு? விசுவாசம். விசுவாசமே ஒரு கிஃப்டிங் தானா? ஏன்னா இந்த விசுவாசம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளால் ப்ரொசீட் பண்ணவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போது இந்த விசுவாசங்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்டிங்காக. சில பேரை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் நம்மளை டச் பண்ணும், நம்மளை பூஸ்ட் பண்ணும். அப்போ அவங்களுக்கு என்ன கிஃப்டிங் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு? இந்த வரத்தை அவங்க கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள், ஹீலிங் கிஃப்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அடுத்தது அற்புதங்களை செய்கிற சக்தி. அடுத்தது தீர்க்க தரிசனம் உரைத்தல். இந்த தீர்க்க தரிசனமில் நமக்கு ஒரு 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 தெளிவான ஒரு ஒரு பிக்சர் நமக்கு இல்லை. தீர்க்க தரிசனம் 2 டைப் ஆகுது, 2 வகைப்படுது. ஒன்று ஃபோர் டெல்லிங் சொல்லுவாங்க, ஒன்று ஃபோர்த் டெல்லிங் சொல்லுவாங்க. ஃபோர் டெல்லிங் என்றால் கர்த்தர் சில நேரத்தில் சில பேருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்வேன் என்று முன்னாடியே அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் தீர்க்கதரிசிக்கு அவர் வெளிப்படுத்தியிருப்பார். நம்முடைய வேதாகமத்தை நம்ம பல காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே போல் அந்த நபருக்கு வெளிப்படுத்துவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். அது ஃபோர் டெல்லிங், FORE. அதாவது முன்னாடியே சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறது. ஆனால் அது மட்டுமே தீர்க்க தரிசனம் கிடையாது. இன்னொரு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, அதுதான் ஃபோர்த் டெல்லிங், FORTH. அப்படி என்றால் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, ஃபார் எக்ஸாம்பிள், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார், இந்த வசனத்தை அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது பேர் தான் ஃபோர்த் டெல்லிங். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது பேரும் தான் என்னது? தீர்க்க தரிசனம். இந்த வசனத்தை கர்த்தர் உனக்கு என்ன சொல்கிறாரு? தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. வெறும் என்ன ஹேப்பனிங்ஸ் நடக்க போகிறது என்ன, அது மாத்திரம் ப்ராஃபஸி கிடையாது, அந்த வேர்டும் ரிசீவ் பண்ணுறதும் ஒரு ப்ராஃபஸி. அப்போ இந்த 2 டைப்பாக இருக்குது. ஸோ இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தலும் ஒரு கிஃப்டிங்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அடுத்தது ஆவிகளை பகுத்தறிகிற வரம், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டு. ஆவிகளை எந்த நோக்கத்துக்காக அவங்க வந்திருக்காங்க, எதுக்காக என்னை அப்ரோச் பண்ணுறாங்க, நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? அதை கண்டு உணர முடியும். பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவங்களோட இன்டென்ஷன்ஸை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துவார். ஆமென். அடுத்தது சொல்லப்படுகிறது பற்பல பாஷைகள் பேசுதல். பற்பல பாஷைகள் பேசுறதுங்கிறது நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம்ல, அது மாத்திரம் இங்கே சொல்லப்படலை. பற்பல பாஷை, மல்டி லிங்குவிஸ்டிக், நிறைய பாஷை பேசுறது. இப்போ அவங்க பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு மேல் வீட்டறையில் அவர் நிரப்பும் பொழுது அவங்க ஜன்ம பாஷைகளை பேசுகிறத அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், அதில் எத்தனை லாங்குவேஜஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க இப்பேற்பட்ட லாங்குவேஜெல்லாம் இது வரைக்கும் அவங்க கேட்டதில்லை, அவங்க படித்ததில்லை, அவங்க பேசினதில்லை. ஆனால் அன்றைக்கி ஹோலி ஸ்பிரிட் வரும்பொழுது அவங்க பற்பல பாஷைகளை அவங்க பேசுனாங்க. கலிலேயர்கள், மீன் பிடிக்கிறவங்க பேசுனாங்க. திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அடுத்தது வியாக்கியானம் பண்ணுறது. அந்நிய பாஷைக்கு மீனிங் கொடுக்கறது. அந்த அந்நிய பாஷை பேசுகிறவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருப்பார். அந்த லாங்குவேஜ் அவங்க மாத்திரம்தான் பேசுவாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட காரியங்கள், இந்த அந்நிய பாஷை, இந்த ஸ்பீக்கிங் ஆஃப் டங்ஸ் பற்றி பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் பேசியிருக்காங்க. இல்லை புக்ஸ் கூட இருக்குது நம்மகிட்ட, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள்.
அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜை பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற இன்னொரு நபர் என்ன செய்வாங்கன்னா வியாக்கியானம் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை தான் அவங்க பேசுகிறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிஃப்டிங் எல்லாம் ஆண்டவர் சபைக்கு கொடுத்தத நோக்கம் என்ன? சபை கட்டப்படும்படிக்கு. அடுத்தது டு அட்வான்ஸ் த காஸ்பல், சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி தான் இந்த கிஃப்டெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறார். எதுக்கு சுகமாக்குதலின் வரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார்? எதுக்கு அற்புதம் செய்கிற வரத்தை கொடுக்குறார்? எதுக்கு தீர்க்கதரிசன வரத்தை கொடுக்குறார்? அதை செய்யறதன் மூலமாக சபையில் சுவிசேஷத்தை சொல்லி சபையில் நீங்கள் மக்களை கொண்டு வர வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அந்த வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். நம்மளுடைய சுய பெருமைக்காக அந்த வரங்கள் கொடுக்கப்படவில்லை. ஹோலி ஸ்பிரிட், அடுத்த காரியம், ஹோலி ஸ்பிரிட் எம்பவர் அஸ் டு டூ வர்ஷிப். எதற்கு எம்பவர் பண்ணுறார்? எம்பவர் என்றால் அதிகாரம். எதற்கு நம்மளை எம்பவர் பண்ணுறாருனா வர்ஷிப் பண்ணுறதுக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வசனம். ஆனாலும் இன்னைக்கு காலையில் நம்ம இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 18 - 21. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்கு இந்த இடத்துல அதிகாரம் அளிக்கிறார் என்றால் அவருக்கு ஆராதனை செய்ய அளிக்கிறார். இங்கு சொல்லப்படுகிறது துர்மாக்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க சங்கீதங்களினாலும், அடுத்தது சொல்கிறாங்க கீர்த்தனைகளினாலும், அடுத்தது சொல்கிறாங்க ஞான பாட்டுகளினாலும். அப்படியே இங்கிலீஷில் நம்ம வந்தோம்னா சாம்ஸ், ஹிம்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். எப்படி? சாம்ஸ், ஹிம்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ், சிங்கிங் அண்ட் மேக்கிங் மெலடி இன் யுவர் ஹார்ட் டு த லார்ட். சங்கீதங்களினால, கீர்த்தனைகளினால, ஞான பாட்டுகளினால ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு. இருதயத்தின் நிறைவு தான் என்ன பேசும்? உங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய பாட்டு இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய துதி இருந்துச்சுன்னா அதுதான் வெளியில் வரும். குட்டி பசங்க இருக்காங்கல்ல, தே ஆர் த மிரர் ஆஃப் த ஃபேமிலி. அந்த பிள்ளைங்க வாயில் என்ன வார்த்தை வருதுன்னா அவங்க அப்பா பேசுகிறது வரும், அவங்க அம்மா பேசுகிறது வரும், வேறு ஒன்றும் புதுசாக வரவே வராது. தே ஆர் த மிரர். சின்ன பிள்ளைங்களை வச்சா கூப்பிட்டு நம்ம பேசினோம்னாலே அந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சங்கீதம் பாடினீங்கன்னா அதுவும் சங்கீதம் பாடும், நீங்கள் கீர்த்தனை பாட்டு பாடினீங்கன்னா அதுவும் கீர்த்தனை பாட்டு பாடும், நீங்கள் ஞான பாட்டு பாடினீங்கன்னா அதுவும் ஞான பாட்டு பாடணும். நீங்கள் என்ன பாடுறீங்களோ அதுதான் அது பாடும், மாற்றமே கிடையாது. we need to set a benchmark. பெஞ்ச்மார்க் என்று சொன்னால் ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது தான் அதை பார்த்து வளர்கிற பிள்ளைங்களும் அதே ஸ்டாண்டர்டில் தங்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சங்கீதங்களினால், கீர்த்தனைகளினால், ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி நம்மளோட ஃபேமிலியோட பெஞ்ச்மார்க்கை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி நம்மை எம்பவர் பண்ணுறாரு, எப்படி நம்மளை பலப்படுத்துகிறாருங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வர்ஷிப் நம்ம பண்ணணும்னாலே அவர் இருந்தால் தான் நம்மளால் வர்ஷிப்பே பண்ண முடியும். அதனால தான் இத்தனை பேர் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சப்மிட்டிங் யோர் செல்ஃப் ஒன் டு அனதர் இன் த ஃபியர் ஆஃப் காட். ஸோ வென் ஹோலி ஸ்பிரிட் ஃபில்ஸ் ஹிஸ் பீப்புள், பரிசுத்த ஆவியினர் தம்முடைய ஜனத்தை நிரப்பும் பொழுது எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம்? ஒன்றா அவரை ஆராதிக்கிறோம். தி ஐடியல் ஒர்க்கிங், பரிசுத்த ஆவியினர் எப்படி ஐடியலாக ஒர்க் பண்ணுவார், எப்படி அவர் மூவ் பண்ணுவார்னு பார்க்கும்பொழுது
எல்லாரும் ஓரிடத்துல ஓர் மனதோடு கூடியிருக்கும் பொழுது அன்னைக்கு மேல் வீட்டறையில் ஆதி திருச்சபை நாட்களில் நடந்தது போல இன்றைக்கும் நடக்கும். ஓரிடம் ஓர் மனம். அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டார்கள் என்று நம்ம வாசித்தோம் நம்ம சர்மன் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஒரு இடத்துல என்ன பண்ணாங்களா, எல்லாரும் ஒருமனப்பட்டாங்க. அந்த ஒரு இடத்துல ஒருமனப்படும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து மூவ் பண்ணுவார். ஆமென். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாருங்கிறத குறித்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16க்கு நம்ம வந்துடுவோம். 6லேருந்து 10ஆம் வசனம் சொல்லுகிறது, Holy Spirit, He spoke, He directed, He led the people. வாசிங்கம்மா. அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு இதில் சொல்லப்படுகிறது, இதில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய பவுல் அப்போஸ்தலரும் அவரோடு கூட இருந்தவர்களும் போகும்பொழுது அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது என்ன நடக்குது, பரிசுத்த ஆவியானவர்களை தடை பண்ணப்படுகிறார்கள். அந்த இடத்துக்கு போவாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள தடை பண்ணுறாங்க. 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்பொழுது தீமோத்தேயும் என்னப்பட்ட ஒரு சீஷனு, அவனை கூட்டிக்கிட்டு பவுல் என்ன பண்ணுறாரு, அவனை பவுல் தன்னோட கூட்டி கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவங்க கிளம்புறாங்க. அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணுறாங்க, அவங்க கிளம்புறாங்க. அந்த இடத்துல சபைகள்லாம் பெருகுது. இது முடிஞ்ச பிறகு அடுத்த சாப்டரு அவங்க பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவில் என்ன செய்ய முடியல, வசனத்தை அவங்களால சொல்ல முடியல. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரோ, தடை செய்கிறாரு. ஆனால் அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அடுத்தது, அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாக போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு என்ன ஆகுது, ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவிற்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, லீட் பண்ணுறாரு. நம்ம அவருக்காக வெயிட் பண்ணும்போது அவர் நம்மளை லீட் பண்ணுவார். நம்ம ஒரு காரியத்தை இதை செய்யணும்னு சொல்லிட்டு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி பிளான் ஏ அப்படி போட்டு நம்ம போயிட்டுருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து தடை பண்ணுறாரு. இல்லை, நீ இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தடை பண்ணி, அவங்க நினைக்காத இடம் இந்த மக்கதோனியாவுக்கு அவங்க போகிறாங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி அதற்கு பிறகு அவங்க மறுநாளிலே அந்த பட்டணத்துக்கு நேராக அவங்க ஓடுகிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை திட்டம் தெளிவுமாக லீட் பண்ணுறதா நம்மளால் பார்க்க முடியும். சரி, இயேசு கிறிஸ்துவை எப்படி லீட் பண்ணாருன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், அப்போஸ்தலர் 4:1 எடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகிறார், வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். எதற்கு கொண்டு போகிறார், சோதனைக்கு உட்படுத்தும்படி கொண்டு போகிறார். வாசிப்பலாம் அந்த வசனத்தையும். 4:1 மத்தேயு. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே, யாராலே, ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போது இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் வழியாக ஜீசஸ் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு பவுலும் தீமோத்தேயும் போகக்கூடாது, இவங்க மக்கதோனியாவுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த வழியை நாம் தெரிந்து கொள்ளணும்னா நம்மளோட லைஃப்பை நம்ம அவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது தான் அவர் நமக்கு போதித்து உணர்த்துவார், நம்மை கண்டித்து உணர்த்துவார், நமக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து நமக்கு ஆண்டவர் சொல்லுவார். இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அனுபவம் வந்து அது ரொம்ப ஈஸியான ஒரு அனுபவம். கீழ்ப்படிகிறது ரொம்ப ஈஸி, முரட்டாட்டம் பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கீழ்ப்படிகிறது ரொம்ப ஈஸி. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அது ரொம்ப சிம்பிள். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா தான் ஆப்போசிட், நம்ம ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக நம்ம அப்படியே செஞ்சுட்டு போனோம்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நம்ம செஞ்சுட்டு போனோம்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடுகிறத நம்மளால் உணர முடியும். நம்ம வாழ்க்கையில் அசைவாடுகிறத நம்மளால் உணர முடியும்.
இந்த கடைசி காலத்தினுடைய கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் பெருக நாம் சிறுக அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம இத்தனை காரியங்களை நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. ஏன்னா இந்த காலத்தில் இந்த செய்தி ரொம்ப அவசியம். வாட் ஆர் த ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்வார்? அவர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். அவர் நம்ம கண்டித்து உணர்த்துவார். அவருக்கு விட்டு கொடுக்கலாம். அவர் நம்மளை கைட் பண்ணுவார். காஸ்பல் சொல்றதுக்கான போல்ட்னஸ் அவர் நமக்கு கொடுப்பார். நம்மளுக்கு வெவ்வேறு பட்ட வரங்களை, கிஃப்ட்ஸை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களை பாட, ஞான பாட்டுகளை பாட அவர் நமக்கு உதவி செய்வார். கடைசியாக நம்ம என்ன செய்யணுன்றதை அவர் லீட் பண்ணுவார், அவர் நடத்துவார். அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக நம்ம விட்டு கொடுப்போம். இந்த நேரம் அவருக்கு உகந்தது. இந்த நேரத்தில் அவர் வந்து நம்மிடத்தில் ஆளுகை செய்யும்படிக்கு அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வாங்கப்பா. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பொசிஷனோ அதில் நீங்கள் இருக்கலாம். தரையில் உட்காரணும்னு நினைக்கிறீங்களா, உட்காந்துக்கலாம். நிற்க வேண்டும் நினைக்கிறீங்களா, நின்று கொள்ளலாம். உட்கார வேண்டும் என்று தரையில் உட்காரணுமா, இல்லை உங்களோட சேர்லேயே உட்காரணுமா, வாட் எவர் இஸ் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன் யூ கேன் ஸ்டே இன் தட். பட் லெட் யுவர் ஹார்ட்ஸ் பி கனெக்டட் வித் காட். உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படுவதாக. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பலாமா? பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இந்த உன்னத அனுபவத்திற்கு நேராக ஒப்பு கொடுக்கலாமா? எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அந்த சத்திய ஆவியானவரை காண முடியவில்லை, சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த லிஸ்ட்டில் நம்மளும் போயிடக்கூடாது. அந்த லிஸ்ட்டில் நம்ம போகாதபடிக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை தெரிந்து கொள்ள, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வாழ்க்கையில் கனெக்ட் ஆகும் படிக்கு அவருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்பலாம். ஆண்டவரே, என்னோடு கூட நீர் வாரும், என்னோடு கூட நீர் பேசும், என்னோடு கூட நீர் வாரும் ஆண்டவரே. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா.
பிரசன்னத்தை இன்வைட் பண்ணலாமா? Let's invite the God's presence. கூடுமே உந்தன் பிரசன்னத்தால், உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, 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 உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை. Let's give reverence to our God. நம்ம அப்படியே எழுப்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை தருபவரே, எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே, வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட எங்கள் மீது
எங்க மத்தியில கடந்து வாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. எங்க ஒவ்வொருவரையும் நீங்க கண்ட்ரோல் எடுங்கப்பா. எந்த திசையில போவது என்று தெரியாதபடிக்கு அலைந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு, திகைத்து போன எங்களுக்கு வழிகாட்ட எங்கள் பரிசுத்த ஆவியானவர் நீர் கடந்து வருவீராக. எங்களுக்கு வழி செய்ய நீர் கடந்து வருவீராக. அப்பா, நீங்க எனக்கு வேணும்ப்பா. Lord, I long for you. ஆண்டவரே, நான் உமக்காக ஏங்குகிறேன் அப்பா. I need you, Lord. I need you, Lord. Holy Spirit, I need you. I need you, Lord. எனக்கு நீங்க வேணும்ப்பா. வாலிப மகனே, வாலிப மகளே, ஆண்டவர்கிட்ட கேட்கிறியா? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீங்க எனக்கு வேணும். குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லலாமா? நீங்க எனக்கு வேணும்ப்பா. I need you, Lord. I need you, Lord. I need you, Lord. எனக்கு நீங்க வேணும்ப்பா. இந்த கடைசி காலத்துல, இந்த வஞ்சிக்கப்படுகிற இந்த நேரத்துல எங்களை முடிவு வரைக்கும் நடத்த எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும். சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்த எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்து நடத்த எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும்பா. எங்களுடைய சபையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, we need you, Lord. We need you this morning, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க வேணும்ப்பா. எங்களுக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க வேணும்ப்பா. I need you, Lord, more than yesterday. I need you, Lord, more than words can say. I need you, Lord, than ever before. I need you, Lord. I need you, Lord. I need you. I need you, Lord, more than yesterday. I need you, Lord, more than words can say. I need you, Lord, than ever before. I need you, Lord. I need you, Lord, more than the air I breathe, more than the song I sing, more than the next heartbeat, more than anything, Lord, as time goes by, I'll be by your side, 'cause I never want to go back to my own life. I need you, Lord, more than yesterday. I need you, Lord, more than words can say. I need you, Lord, than ever before. I need you, Lord. I need you, Lord. I need you, Lord. நேற்றைக்கு விட இன்னைக்கு எனக்கு நீங்க அதிகமா தேவைப்பா. என்னை சுற்றி உள்ள குடும்ப உறவுகள், என்னுடைய வேலை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், பாய்மர படகு இந்த கடல்ல எப்படி அலசடிப்படும் அது மாதிரி நான் அலசடிப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு நீங்க வேணும்ப்பா. அதிகமா கடல் அலை அடிக்க
அடிக்குது, புயல் அடிக்குது, ஒரு பாய்மர படகு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்பொழுது நான் பார்க்கிறேன். அந்த பாய்மர படகை வழி நடத்த யாருமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், I am there for you, my daughter. உன் வாழ்க்கையை வழி நடத்த நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிப்பாயா? உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிப்பாயா? உன் சுய புத்தி மேல சாயாத, உன் சுய புத்தி மேல சாயாத. உன் புத்தி என்ன சொல்லுதோ, உன் அனுபவம் என்ன சொல்லுதோ அது மேல சாயாத. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கை இந்த பாய்மர படகு மாதிரி இருக்குது என்று எனக்கு தெரியல. அந்த காட்சியை தான் நான் கண்டு கொண்டே இருக்கிறேன். இந்த பாய்மர படகை வழி நடத்த ஒரே ஒருவர் தான் உண்டு, ஆண்டவர் மாத்திரம். உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவி மகனே, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவி மகளே. அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை கரை சேர்ப்பார், அவர் உன்னை கரை சேர்ப்பார், அவர் உன்னை கரை சேர்ப்பார். உன்னை நிச்சயமாக முடிவு வரைக்கும் உன்னை நடத்துவார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லை, உன்னை நடத்துவார். All you have to do is just give your life to God. அப்படியே உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு. நீ ரிலாக்ஸ்டா இரு, அவர் உன்னை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை கண்டிப்பார், உன்னை உணர்த்துவார். இதை செய்யும்பாரு, செய்யுங்க. இதை செய்யாதம்பாரு, செய்யாதீங்க. Just give your life to God. I feel the spirit of doubt. சந்தேகம். இது நடக்குமா, இது நடக்காதா, நான் இதெல்லாம் யோசிக்கிறேன், நான் இதெல்லாம் பிளான் பண்றேன், இதை என்னால அச்சீவ் பண்ண முடியுமா, இதை என்னால செய்ய முடியுமா? Am I capable to do it? உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார் மகனே, உன்னால செய்ய முடியும். Don't have doubt. Don't have doubt. அவிசுவாசமே என்னை விட்டு வெளியில போன்னு சொல்லு. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா விதமான அவிசுவாசத்தை வெளியில போகும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறோம். விசுவாசம், விசுவாசம், விசுவாசம் எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கட்டும். விசுவாசம் எங்களுக்குள்ள பெருகட்டும். ஆவியின் வரமாகிய விசுவாசம் எனக்குள்ள பெருகட்டும். Let the faith increase. Let the faith increase. Let the faith increase. மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தை உதறிவிட்டு உடைய விசுவாசத்தை தொடக்குகிறோம், விசுவாசத்தை முடிக்கிறவருமாக கிறிஸ்துவை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடு மகனே. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடு. இந்த ஓட்டத்தில் அவர் உன் கூட இருப்பார். He will be with you. இந்த ரேஸ நீ அவர் கூட சேர்ந்து தான் ஓட போற. அதற்கு பிற்பாடு அவர் உன்னை பார்த்து சொல்லுவார், உண்மையும் முத்தையும் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லுவார். இந்த உலகத்துல அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை வச்சு தான் பரலோகத்துல நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்லுவார், உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே. இது ஏதோ பாஸ்டர்ஸை பார்த்து மாத்திரம் ஆண்டவர் சொல்ல போறதில்ல, அவருக்கு ஊழியம் பண்ற எல்லார பார்த்தும் இதை சொல்ல போகிறார், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பாயா? ஏதாவது ஒரு ஊழியம் கர்த்தர் உனக்கு அதை வெளிப்படுத்துவார். ஏன்னா போன வாரமும் நம்முடைய போதகர் இதை சொல்றார், இந்த வாரமும் இந்த விஷயத்தை மறுபடியும் ஹோலி ஸ்பிரிட் ப்ராம்ப்ட் பண்றார். காலம் கடைசி காலமா இருக்கு. நம்ம டிவி முன்னாடியோ அல்லது மொபைல் முன்னாடியோ ஸ்க்ரால் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற டைம் இது இல்ல. Time is so precious. God is going to come soon. இந்த நேரத்துல நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த பலன் கொடுப்பார், அந்த போல்னஸ் கொடுப்பாரு. எழுந்துருங்க, எழுந்து போங்க. கர்த்தருக்காக அவருடைய வார்த்தையை பிரகடனம் படுத்துங்க, அவருக்காக சாட்சியா இருங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? நீங்கள் பலனடைந்து, நீங்கள் பலனடைந்து. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? பலனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எருசலேமில, யூதேயாவில, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு
சாட்சியா இருப்பீர்கள். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிறது பலம், இரண்டாவது அவருக்கு சாட்சியா நம்மை வாழ வைப்பார். This is a gift God is giving, releasing to this GI 601 church this morning. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு. நீங்க அவருக்கு சாட்சியா தான் வாழ்வீங்க. உங்களை ஆண்டவர் தலை நிமிர செய்வார். உங்களை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். மனுஷங்க முன்னாடி வெட்கப்பட உன் ஆண்டவர் உன்னை விட மாட்டார். மகளே, நீ வெட்கப்பட மாட்ட, நீ வெட்கப்பட மாட்ட. இயேசுவின் நாமத்தினால பயமே, பயமே, அவமானமே இயேசுவின் நாமத்தினால வெளியில போ. The spirit of shame, the spirit of shame, the spirit of shame, எங்களை அவமானத்திற்கு தள்ளுகிற சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்தினால உன்னை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். மேல அக்கினியை போடுகிறோம். உன்னோட அவமானத்தை அவர் ஏற்றுட்டார் மகனே, உன்னுடைய அவமானத்தை அவர் ஏற்றுவிட்டார் மகளே. எல்லாவற்றையும் அவர் சுமந்துட்டாரு. Your sin, your shame, everything he bore on the cross. You are blameless. நீ கரைத்திரையற்ற பரிசுத்த வாட்டியாய் நின்று கொண்டிருக்கிறாய். நீ கரைத்திரையற்ற பரிசுத்த வாட்டியாய் நின்று கொண்டிருக்கிறாய். நீ கரைத்திரை இல்லாதவள், கரைத்திரை இல்லாதவன், கரைத்திரை இல்லாதவன். கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை உன் ஸ்தானத்தில் நிறுத்தி இருக்கிறார். அவருக்காக நீ வாழ், அவருக்காக நீ சாட்சியாயிரு. கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு நீர் எங்களை பலப்படுத்தியதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள்ல நடந்தது போல மகத்துவமான காரியங்களை எங்களுடைய வாழ்நாட்கள்ல நீங்க செய்யுங்கப்பா. நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. எங்களுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். எங்களோட வாலிப பிள்ளைகள் சொப்பனங்களை பார்க்கட்டும், தரிசனங்களை பார்க்கட்டும். எங்களுடைய மூப்பர்கள் சொப்பனங்களை பார்க்கட்டும். அப்பேற்பட்ட காரியங்கள் எங்களுடைய சபையில நடக்கட்டும். எங்க பிள்ளைங்க போய் செபிக்கும் பொழுது பெரிய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நீர் நடப்பிப்பீராக. தேவனாகிய ஆண்டவருடைய கரங்களில முழு கண்ட்ரோலை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings forever.